ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புட்டு மாவில் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம புட்டு கரைச்ச அந்த மாவில் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 கப்பு மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த உருண்டை செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த தேங்காயில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு மாவு கூட சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் உருண்டை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம். அப்புறமா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவில் நம்ம தண்ணி சேர்த்து உருண்டைகளாக பிடிக்கிற அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணி சேர்த்தா போதும், சுடு தண்ணி வேண்டாம். கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சுங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கூட ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த தண்ணிக்கு அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இது நல்ல ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். இந்த டைமில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான எம்மியான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.